அனைவருக்கும் வணக்கம். இவ்விழா என்பது நாம் இவ்வளவு நாட்களாக உழைத்த உழைப்பினுடைய பலன் என்றுதான் சொல்ல வேண்டும். பணி நிறைவு என்ற ஒரு விழாவே நமக்கு மனநிறைவு என்ற ஒரு திருப்தியை தருகின்றது. இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதலில் அவர்கள் வருகை தந்ததற்கு நன்றி கூறி, நம்முடைய முன்னாள் ஈஓ அவர்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற நம்முடைய முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களினுடைய மனைவியார் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் உறவினர்களுக்கும் வருக வருக என வரவேற்று அமைகிறேன். சித்ரா பற்றி சொல்ல வேண்டுமென்றால், என்னுடைய ஆத்மார்த்தமான தோழிகளில் சித்ராவும் ஒருவர். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை நாங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் எங்களுடைய இன்பத் துன்பங்களை பகிர்ந்து கொண்டு, பள்ளியில் மட்டும் நண்பர்களாக இல்லாமல் குடும்ப அளவிலே சிநேகிதர்களாக பழகி வந்திருக்கின்றோம். அன்னார் அவர்கள் இன்று ஓய்வு பெற்று எல்லோரும் வாழ்த்துவதைப் போல சீரும் சிறப்புமாக நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்குகிறேன். அவர்களுக்கு ஒரு சிறப்பு கவிதையை இங்கு பரிசாக அளிக்கின்றேன். பணிநிறைவு வாழ்த்து மடல், சென்னை மேல்நிலைப்பள்ளி மடுவின்கரை, திருமதி ஜி சித்ரா, BA MBA, உடற்கல்வி ஆசிரியை. கோடை காலத்து மழையே குளிர்ச்சியை தரும் நிழலே, கோடை காலத்து மழையே குளிர்ச்சியை தரும் நிழலே. திரு கோபால் திருமதி சின்னப்பாப்பா தம்பதியரின் அருமை மகளே, சேலத்தில் பிறந்து வளர்ந்த தெவிட்டாத மாங்கனியே, சேலத்தில் பிறந்து வளர்ந்த தெவிட்டாத மாங்கனியே, நீல விதானத்து நித்தில குயிலே, நீல விதானத்து நித்தில குயிலே, சித்திரமே சித்ரா. 30 ஆண்டுகள் உடற்கல்வி ஆசிரியையாய் முழுமூச்சாய் உழைத்திட்டாய். மாணவர் நலன் காக்க நித்திரை இன்றி நித்தம் நித்தம் பாடுபட்டாய். நல்லாசிரியர் விருது முதல் நல்ல பல பரிசுகளும் பெற்றாய். நல்லாசிரியர் விருது முதல் நல்ல பல பரிசுகளும் பெற்றாய். இன்று பணி நிறைவு என்ற பெயரால் பலராலும் பாராட்டப்படுகின்றாய். கோயிலிலே துவாரபாலகர், கோயிலிலே துவாரபாலகர், நம் பள்ளியின் வாயிலிலே சித்ரா, நம் பள்ளியின் வாயிலிலே சித்ரா. கணபதிக்கு தும்பிக்கை, பள்ளியின் வெற்றிக்கு உனது நம்பிக்கை. கணபதிக்கு தும்பிக்கை, நம் பள்ளியின் வெற்றிக்கு உனது நம்பிக்கை. கர்ணனின் காதில் கவச குண்டலம், கர்ணனின் காதில் கவச குண்டலம், உன் கையில் விசில் எனும் மந்திரம், உன் கையில் விசில் எனும் மந்திரம். ஆசிரியர் அழைப்புக்கு அசையாத மாணவரும், ஆசிரியர் அழைப்புக்கு அசையாத மாணவரும் உன் விசில் ஓசைக்கு ஓடி வந்து முன்னிற்பர், உன் விசில் ஓசைக்கு ஓடி வந்து முன்னிற்பர். கிருஷ்ணன் அன்று பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான். கிருஷ்ணன் அன்று பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான். இன்று சித்ரா பாடுபட்டு முன்னேற இப்பணியை கொடுத்தான். சித்ரா பாடுபட்டு முன்னேற இப்பணியை கொடுத்தான். வகுப்பு ஆசிரியர்களுக்கு வலது கையும் நீதானே, வகுப்பு ஆசிரியர்களுக்கு வலது கையும் நீதானே அமைதி காப்பது. மாணவர் செல்வங்கள் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் கல்வி கற்க உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பயிற்றுவித்தாய். காற்றுக்கு ஓய்வில்லை, ஓடி ஓடி உழைத்த உன் கால்களுக்கும் ஓய்வில்லை. காற்றுக்கு ஓய்வில்லை, ஓடி ஓடி உழைத்த உன் கால்களுக்கும் ஓய்வில்லை.
எனவே ஓய்வு பெற்றதும் சாய்வு நாற்காலியில் சற்று சரிந்து படுத்துக்கொண்டு நீ கடந்து வந்த பாதையின் பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்திப்பார். மகிழ்ச்சி மனதை வருட கடைக்கண் ஓரத்தில் சரிந்து விழும் ஆனந்த கண்ணீர். வண்ணங்கள் ஒன்று சேர்ந்தால் வானில் அழகிய வானவில் தோன்றியது. பல எண்ணங்கள் ஒன்று சேர்ந்ததால் உன் வாழ்வில் புது வசந்தம் மலர்ந்தது. கண்ணை காக்கும் இமைபோல் உன்னை காக்கும் கருணையின் வடிவமே கணவர் திரு கருணாநிதி அவர்கள். கண்ணை காக்கும் இமைபோல் உன்னை காக்கும் கருணையின் வடிவமே கணவர் திரு கருணாநிதி அவர்கள். ஈசனுக்கு இருவர் போல் உங்கள் இன்பத்திற்கு 2 ஆண் வாரிசுகள். அயல்நாட்டில் ஒரு மகன், அருகிருந்து பெற்றோரை அரவணைக்க ஒரு மகன். இளைய மகன் சுரேஷ் முருகன் என்றால் மூத்த மகன் விக்னேஷ் விநாயகன் அன்றோ? இளைய மகன் சுரேஷ் முருகன் என்றால் மூத்த மகன் விக்னேஷ் விநாயகன் தானே? ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஓடி ஜெயித்தாயே, அது வெற்றி அல்ல. வாழ்க்கை பந்தயத்தில் பலரின் இதயத்தை தொட்டாயே, அதுவே உனது மாபெரும் வெற்றி. ஓய்வு என்பது உடலுக்கு அன்றி அறிவிற்கு அல்ல. அதனால் கம்பனின் கவிதை போல், வள்ளுவரின் குரல் போல், சிலம்பின் பரல் போல் சீர்பெற்று வாழ்க. வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும். நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும். எனவே அறிவு போல் சிரிப்பும் ஆன்றோர்கள் வாழ்த்தும் பெருகிடவே வாழ்ந்திடுவாய், பேரின்பம் பெற்றிடுவாய். நம் மடுவை பள்ளியில் பெற்ற அனுபவங்கள் மகிழ்ச்சிக்கு உரமாகும், என்றும் நம் மனதிற்கு இதமாகும். வாழ்க வளமுடன். இன்னனம் உன் அன்பு சகோதரி மதியழகி. தங்கள் சிறப்பான வாழ்த்து மடலுக்கு நன்றி அம்மா. அடுத்ததாக திருமதி மதியழகி அவர்களால் நமது சித்ரா ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. இருங்க சார், நான் வரேன் சார். திருமதி மதியழகி அவர்களால் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. தேங்க்யூ மிஸ். திருமதி மதியழகி அவர்களால் வாழ்த்து மடலும் வழங்கப்படுகிறது. தேங்க்யூ மிஸ். அடுத்ததாக திருமதி சித்ரா அவர்களின் குடும்ப நண்பர், முன்னாள் கவுன்சிலர்